கவுன்சில் எல்லாரும் பீடாக் எங்கன்னு எங்களை வந்து நிறைய கேள்விகள் கேட்டுட்டாங்க. இதோ உங்களுக்காகவே பாகிஸ்தான் போய் புடிச்சு இழுத்துட்டெல்லாம் கொண்டு வரல. பாகிஸ்தான்ல இருக்காரு அப்படின்னு வந்து நாங்க சொல்லிக்க விரும்புறோம். வெல்கம் பீடாக், வெல்கம் பேக் அண்ட் ஹலோ வித்யுத், வெல்கம் ஒன்ஸ் அகேன். ஒரு பியூட்டிஃபுல்லான டே இன்னைக்கு டாடா ஐபிஎல் 2025ல. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வின் பண்ண டீம்ஸ் எல்லாருமே வந்து டாப் 4ல வந்து முடிச்சிருக்காங்க அப்படிங்கறதுனால வாவ் அப்படிங்கிற ஒரு இதுக்கப்புறம் என்ன நடக்கும், என்னெல்லாம் ஆக போகுது அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம இப்ப வந்து பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அஃப்கோர்ஸ் ஆர்ஆர் அண்ட் எல்எஸ்ஜி கேமை பத்தி பேசிடலாம். லாஸ்ட் ஓவர் த்ரில்லரா இருந்துச்சு. கடைசி ஓவர் வரைக்கும் எந்த பக்கம் போகும்னு தெரியாம தான் இருந்துச்சு. பட் எல்எஸ்ஜி ட்ரூலி அந்த லாஸ்ட் ஓவர்ல they showed that we are here to be in this Tata IPL 2025. Do you agree with me, Vidyut? Definitely. I think more than LSG, RR will feel gutted. ரெண்டாவது கேம் இது. போன கேம் அதான் பேசணும். ஒரு பவர் ஹிட்டிங் எபிலிட்டி எண்ட்ல இல்ல. 2 6 அச்சா மேட்ச் ஓவர் ஆக்சுவலா. அது மாதிரி இருந்தது போன கேமும். இந்த கேமும் அதே தான் இருக்கு. 8 runs per over, 8 runs லாஸ்ட் ஓவர், 9.5 and 10 times நீங்க கம்ஃபர்டபுளா வின் பண்ணுவீங்க. I think it's a brain fade moment, but credit go to Avesh Khan. Super bowling போட்டாரு, எக்ஸிக்யூட் பண்ணாரு. யாக்கர்ஸ் கொஞ்சம் அந்த லக் ஃபேக்டர் இருந்து ஷிம்ரான் ஹெட்மயர் பால் இங்க போய் தான் 4 ரன் வந்திருக்கும். பட் ஹேவிங் செட் தட் ஆர்ஆர் வந்து குவைட் வில் பி வெரி டிசப்பாயிண்ட் வித் தி அப்ரோச். எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட்ல அந்த இன்டென்ட் ஒரு வார்த்தை நிறைய சொல்லுவாங்க கிரிக்கெட்ல பேட்டிங்ல. அது கண்டிப்பா மிடில் ஆர்டர் இல்லைங்க ஆர்ஆருக்கு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் அடிக்கிறாரு, ஸ்டார்ட் தராரு. அதுக்கு ரியான் பராக் இன்னும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. அது தவிர நீங்க பாத்தீங்கன்னா ஜுரேல் ஹெட்மயர் மாதிரி பிளேயர் ஜஸ்ட் நாட் பீன் ஏபிள் டு பிரஸ் த பட்டன். அங்க பேனிக் பட்டன் தான் அனுப்புறாங்க. தீஸ் கைண்ட் ஆஃப் கேம்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆர்ஆர் ஷுட் வின் வெரி ஈஸிலிங்க. ஏன்னா 15 overs நேத்து கூட டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்பின்னர்ஸ் கேம் டு பிளே, நல்லா போலிங் போட்டாங்க. லாஸ்ட் ஓவர் வாஸ் அகைன் வெரி எக்ஸ்பென்சிவ் ஓவர், வெரி ரேர் சந்தீப் சர்மா டேந்து. பட் ஓவரால் எனக்கு தெரிஞ்சு எஸ் எல்எஸ்ஜி பிளேட் வெல், பட் ஆர்ஆர் ஐ திங்க் அந்த லாஸ்ட் ஓவர் தவிர they should be extremely gutted. ஒருத்தர் வந்து நம்ம பேசவே முறைச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. நான் ஸ்டாப்பா அப்படி நான் கூட ஸ்டக் ஆயிட்டாருன்னு நினைச்சேன். பட் அப்படியே முறைச்சுக்கிட்டே இருந்தாரு. பட் அவர்கிட்ட உங்ககிட்ட நான் கேட்கறதுக்கு முன்னாடி பீடாக், 14 வயசுல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அட் தி ஏஜ் ஆஃப் 14 நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏஜ் ஆஃப் 14ல 13ல கம்பைன்ட் 6 சிட்டி மேட்ச் ஆடினேன். அதாவது எங்க ஊர்ல தான் நடந்தது அது, கிருஷ்ணகிரியில. 13 வயசுல ஆடினேன். 14 வயசுல 9th படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே 9th தான் படிச்சிருப்போம். 14 வயசுல யாரா இருந்தாலும் 9th தான் படிச்சுட்டு இருந்திருப்போம். பட் 9th படிக்கும் போது ஒழுங்கா படிச்சுட்டு இருந்தீங்களா, இல்ல வந்து சேட்டை பிடிச்ச பிள்ளையா இருந்தீங்களா? அந்த காலத்துல இருந்து கிரிக்கெட் இதுதான் இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஏகப்பட்ட கிரிக்கெட் ஆடினேன். வித்யுத் அளவுக்கு திறமை இருந்திருந்தா மேல வந்திருக்கலாம். அப்ப அவ்வளவு எல்லாம் திறமை இல்லை. சரி, இப்போ இதுக்கு மேல வேலைக்கு ஆகுதுன்னு சீக்கிரம் சின்ன ஏஜ்லயே மூட்டை கட்டிட்டீங்க. பட் 14 வயசுல இன்னைக்கு வந்து ஒரு டெபியூட்டாண்டோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். அண்ட் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் பால் நோபடி வுட் ஹவ் எக்ஸ்பெக்ட். இன்ஃபேக்ட் காமெண்டேட்டர் சொன்னாங்க, வாட் த ஹெல் வாஸ் தட் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டு பி தேர் அட் தி ஏஜ் ஆஃப் 14. இப்படி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது வாட் வில் அந்த ஒரு கிட், நம்ம வந்து ஒரு 14 இயர்ங்கிறது ஒரு கிட்டா தான் நம்ம பார்ப்போம். அந்த கிட் வந்து இவ்வளவு ஃபியர்லெஸ்ஸா இருக்கிறது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்த ரகுவன்ஷியை பத்தி கேட்டீங்க. ஒரு 14 வயசுல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப்புக்கு வர்றது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பார்த்தாலே பச்சை குழந்தைன்னு தெரியுது மூஞ்சியை பார்த்தா. அதுக்கப்புறம் வந்து மொத பால் டமால்னு வந்து உங்களுக்கு ஷார்துல் தாக்கரை விட்டு கவர்ஸ் மேல 6 அடிக்கிறாருன்னா, அது இப்ப நான் என்ன பாக்குறேன்னா, பிரியன் ஷாரியாலும் சின்ன பசங்க தான். ஒரு 22 வயசு 21 வயசு, இந்த விப்ராஜ் நிகம் எல்லாம் புதுசா வராங்க. அந்த கரேஜ பார்த்தாலே அப்படியே ரொம்ப ஆசையா இருக்கு. இது லைஃப்ல ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. என்ன மாதிரி ஒருத்தருக்கு வந்து அதெல்லாம் பார்த்தா லைஃப்ல ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. ஒரு சின்ன பையன், 14 வயசு பையன், ஷார்துல் தாக்கூர் இஸ் ரீசனபிளி குவிக். இட் டசன்ட் பால் லாலிபப்ஸ். அதுக்கப்புறம் தூக்கி டமால்னு ஒரு லாங் ஆன்ல 6. நீங்க 14 வயசுல ஆடுறீங்களா, என்ன பண்ணீங்க? பின்னாடி பயந்து இப்படி போய் தள்ளுறது, இங்க போய் தள்ளுறது. அவங்க நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க, இஸ் ரெடின்னு. சஞ்சு சாம்சன் வேற சொன்னாரு, இஸ் ரெடி டு பிளே ஃபார் இந்தியான்னு, இஸ் ஸ்பாட் ஆனு. இதெல்லாம் பாக்குறதுக்கே என்னை பொறுத்த வரைக்கும் 18 இயர்ஸ் ஐபிஎல் ஹிஸ்டரியிலே த பெஸ்ட் மொமெண்ட்னா ஐ வுட் ராதர் சே திஸ் இஸ் த பெஸ்ட் மொமெண்ட். டெஃபினெட்லி and in fact வித்யுத் is all smiles. ஆஹா அப்படி. அதாவது ஒரு பக்கம் ஆல்ரெடி ஒரு சின்ன பையன், அதை விட ஒரு சின்ன பையன், ரெண்டு பேருமே அவங்க ஆக்சுவலி ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இல்லையா? நீங்க 14 வயசுல என்ன பண்ணிருந்தாருன்னு பீடாக். 14 வயசுல அப்புறம் கிரிக்கெட் கரியரே ஆரம்பிச்சு. அப்புறம் ஐ டிராஃபி ப்ராப்ளம்ஸ்குள்ள வந்தேன். ஓகேங்களா? இந்த பையன் வந்து 14 வயசுல ஐபிஎல் ஆடுறாங்க. ஐபிஎல் சொன்ன ஃபர்ஸ்ட் பால்
ஒன்னு கரேஜ் எபிலிட்டி என்னன்னா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து 6 அடிக்கணும். ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இவர் சொன்ன மாதிரி எஸ் ஹி ஹேஸ் தி கிவ். என்ன பிரச்சனை லுக்கிங் டு ஹிட் டவுன் தி கிரவுண்ட். நிறைய ஸ்ட்ரைட் பேட் தான் அடிக்க பாக்க, ரொம்ப ஃபேன்சியா பண்ணல. நல்லா கன்வென்ஷனல் கிரிக்கெட் ஆடுறாரு. இஸ் கைடட் வெரி வெல் அண்ட் நிறைய ரன் அடிச்சிட்டு வந்திருக்காருங்க. ஐ திங்க் ஆர்ஆர் ஹஸ் வாட்ச்ட் ஹிம் a lot. அண்டர் 19 லெவல்ல ஐ திங்க் he's got the quickest 100 and he's dominating in the premier level. சின்ன லெவல்ல இல்ல அண்டர் 19 ஆஸ்திரேலியால அடிச்சிருக்காரு. அந்த ஐ திங்க் அந்த ட்ரையல்ஸ் பால் வெல்ல அடிச்சிருந்தாரு கேள்விப்பட்டேன். ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு so good pick. And but that's the only positive for Rajasthan Royals. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து செம்மையா ஆடினான். ஐ திங்க் இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். எப்ப அந்த வயசு தெரிஞ்சதுன்னு தெரியுமா? எண்ட்ல அவுட் ஆயிட்டு லிட்டரலி ஹேட் டியர்ஸ் இன் ஹிஸ் ஐஸ் ஆக்சுவலா. ஓகே, யூஸ்வலா நீங்க ஒரு 35 ஆச்சா ஒரு சென்ஸ் ஆஃப் கண்டென்ட்மென்ட் சொல்ல மாட்டேன், பட் அட்லீஸ்ட் யூ ஹவ் கான்ட்ரிபியூட்டட் டுவர்ட்ஸ் தி டீம் ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் இந்த பையனுக்கு ஒன்னு அந்த சின்ன வயசு அந்த ஹங்கர் ஃபார் சக்சஸ் தெரிஞ்சது. ஸோ ஒன் இஸ் தட் the 35 runs he got was splendid. The way he got it, அதான் அவர் சொன்ன மாதிரி very early to say இந்தியா ஆடோட கண்டிப்பா அவரோட 14 வயசு தான் ஆயிருக்கு. And the way he's playing with the full face of the bat, எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இட்ஸ் லுக்கிங் குட். நத்திங் ஃபேன்சி, குட் ஹார்ட் கோர் கன்வென்ஷனல் கிரிக்கெட், ஹிட்டிங் த பால் ஹார்ட், சிம்பிளா வச்சிருக்காரு. அண்ட் சொன்ன மாதிரி இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இந்த ஐபிஎல். அதை பத்தி டவுட்டே இல்லை. பார்க்க மட்டும்தான் அவர் குழந்தை மாதிரி இருப்பாரு, விளையாட்டெல்லாம் அப்படி இருக்கவே இருக்காது அப்படின்னு வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் எஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் நீங்க சொன்ன மாதிரி தே வில் பி கட்டட், பட் வீல் ஹேவ் டு கிவ் இட் டு எல்எஸ்ஜி இல்லையா பி-டாக், எஸ்பெஷலி ஆவேஷ் கானோட டெத் பவுலிங் கரெக்டா வந்து இன்னைக்கு ஆக்சுவலி கேப்டன் ரிஷப் பண்ட் அவரை யூஸ் பண்ணியிருக்காரு. டு யூ அக்ரி வித் தட்? அப்சல்யூட்லி. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, அந்த ஒரு சிச்சுவேஷன்ல லாஸ்ட் ஓவர்ல ஷார்துல் தாக்கூர் மிஸ்ஃபீல் பண்ண போதும் அவரோட பாடி லாங்குவேஜை பாருங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அங்கேருந்து அவர் தூக்கி ஷார்ட் ஸ்கோர்ல கொண்டாந்தாரு. டு யூ ரிமெம்பர்? நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. டக்குன்னு தூக்கி ஷார்ட் ஸ்கோர்ல ஒரு பிரில்லியன்ட் கேட்ச், தண்டர் போல்ட் மாதிரி போச்சு பால். அப்படியே தூக்கி அலைக்க தூக்கி போட்டார் லாடு. எனக்கு ரிஷப் பண்ணிட்டு பிடிச்சது ஒன்னே ஒண்ணுதான், மேட்ச் வந்து மரண அடி வாங்கி சிச்சுவேஷன் தலையை விட்டு போனாலும் அப்படியே குவைட்டா இருப்பாரு. இந்த கேப்டன்னா ஃபர்ஸ்ட் காம்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெய்ஸ்வால் இருக்கிற வரைக்கும் 0% சான்ஸ் ஆஃப் எல்எஸ்ஜி வின்னிங், 0%. இப்ப கமெண்டேட்டர் என்ன சொன்னாங்க, ஜெய்ஸ்வால் அவுட் ஆன ஸ்மால் விண்டோ ஓபன்ஸ் அப் ஃபார் எல்எஸ்ஜி அப்படின்னாரு. யாருன்னு தெரியல கமெண்டேட்டர். கரெக்டா ஒரு ஸ்மால் விண்டோ. அப்பயும் யோசிச்சு பாருங்க, திருப்பியும் இதுல இவங்க என்னென்ன, ஜெய்ஸ்வால் சாம்சன் அவுட் ஆனா இவங்க க்ளோஸ், இப்ப சாம்சனும் கிடையாது. அத பியூட்டிஃபுல்லா வந்துட்டு ரொப்பினார் அந்த இவரு சின்ன குட்டி பையன். அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்துட்டு நான் ஒன்னே சொல்ல சத்திகா, ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன்லி ஒன் திங். போன மேட்ச் 9 ரன் அடிக்கணும், சேம் பேர் ஆன் ஸ்ட்ரைக்கு, கமாண்டிங் பொசிஷன் 3 டவுன். இன்னைக்கு 9 ரன் அடிக்கணும், சேம் 2 பேட்ஸ்மேன், சேம் 2 ரீடைன் பிளேயர்ஸ், அடிக்க முடியலன்னு. ஐ எம் சாரி, நோ மோர் டிஸ்கஷன் இன் திஸ். ஓகே, யூ ஆர் கிளியர்லி டிசப்பாயிண்டட். தெரியுது, எனக்கு வந்து தெரியுது. You want to add on Vidyut? Yeah, I just want to add on. சில strategical blunders வந்திருக்குங்க ஆர்ஆர் டென். I think we saw அந்த போன இதுலயுமே we saw நான் நினைக்கிறேன் towards the super over. I think Mitchell Starc ஒரு சம பாயிண்ட் சொன்னாருங்க. அவருக்கே சர்ப்ரைஸ். ஏன்னா you saying the ball was tailing in back so much for me. I was very surprised two left-handers came in to bat in the super over. அது வந்து I think it was a big tactical blunder, and sending Hetmyer when Jaiswal has got a 50 and he has played very very well, understanding the pitch. Delhi la enna pannonu superba thenju vechirkaru. Anga it is I think a very very big blunder. I was sonna mari I think we have to talk about again and the auction la 50% of the job is done. Okay, இன்னைக்கு பட்லர் 97 அடிச்சிருக்காரு அந்த டீமுக்கு, குஜராத் டைட்டன்ஸ்க்கு போயிட்டு. Okay, that guy has been a legend for that team. அது மாதிரி நீங்க trying to be too smart and one step ahead னா ஸ்மார்ட்டா இருக்கலாம், அனலைஸ் பண்ணலாம். அவர் அனலிஸ்ட் நிறைய தெரியும், ஆக்ஷன்ல எக்கச்சக்க அனுபவமா இருக்கு. பட் வாட் ஐ எம் சேயிங் இஸ், ஆர் நீங்க வந்து ஷிம்ரன் ஹெட்மயர் பத்தி பேசுறோம், இஸ் a very good player, no doubt about it. ஷிம்ரன் ஹெட்மயர் மாதிரி ஒரு 3-4 பிளேயர் கிடைக்கும் அந்த 5-6 crore கேட்டகரியில. பட் ஜாஸ் பிளேயர் மாதிரி ஒரு பிளேயர் கிடைக்குமா? கிடைக்காது. That person has done immensely well for the franchises. அங்கதான் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கு. ரொம்ப very very shocked actually by RR's decision, and unfortunately they are paying for it now. Yes, P-Dog, over to you. Shimran Hetmyer is a great player. In the Indian flat pitchesல when you got Samson, யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், அவர் நம்பர் 6ல வந்து எவ்வளவு பால் ஆடக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கிடைக்கும். தட் இஸ் ஒன்லி திங் ஐ எம் டாக்கிங் அபவுட். அந்த ஒரு இதுதான் நீங்க வந்து யோசிக்கணும் முதல்ல. சிம்ரன் ஹெட்மயரை நான் குறை சொல்ல, எத்தனை மேட்ச் அவர் 8வது ஓவர்ல 7வது ஓவர்ல வராரு. இப்ப 17வது ஓவர் ஒரு ஆளை நீங்க 10 கோடி கொடுத்து ரீட்டைன் பண்ணுவீங்க?
பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கப்புறம் கேட்குறேன், நிறைய பேர் என்ன ட்ரோல் பண்ணாங்க, ஆர்ச்சர் தான் போன இதுல சூப்பர் ஓவர் போட்டிருக்கணும், சந்தீப் சர்மாக்கு தப்பு பண்ணாங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க, எல்லாம் ஒரு சில பிக்சர்ஸ்லாம் அந்த ஸ்லோ சர்ஃபேஸ் பிக்சர்ஸ்ல என்ன ஆகும், ஈ ரிலைஸ் மோர் அண்ட் ஸ்லோ பவுன்சஸ் அண்ட் ஸ்லோ ரிலைஸ் இன்னும் நிற்கும். இன்னைக்கு மேட்ச் எங்க போச்சு அவங்களுக்கு, அவர் போட்ட கடைசி ஓவர் தான் மேட்சே போச்சு. people has to understand that ஜோஃப்ரா ஆர்ச்சர் இப்ப வைகை புயல் மாதிரி போடுறாரு, அந்த மாதிரி ஒரு ஆளை வச்சுன்னு போன தடவை அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாங்க. திருப்பியும் பிகாஸ் ஆஃப் சந்தீப் சர்மாஸ் லாஸ்ட் ஓவர் த கேம் வித் ஈதர் சைடு. சந்தீப் சர்மாவை நான் குறை சொல்ல, இஸ் ட்ரெமெண்டஸ், இஸ் பெஸ்ட். சில சமயம் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் அ பிளேயர் அவரை எங்க யூஸ் பண்றீங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராயல்ஸ் ஹஸ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி டிசப்பாயின்ட்மெண்ட் in using all the player resources, bottom line. Yeah, but end of the day இன்னைக்கு லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் டாப் 4ல நம்பர் 4 பொசிஷன்ல முடிச்சிருக்காங்க with 10 points. So அவங்களுக்கு வந்து they have a better percentage to finish at top 4 அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் இதை வந்து அவங்க கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் வந்து எடுத்துட்டு போவாங்க. எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் மினிட் த்ரில்லர்ஸ் எல்லாம் இன்னுமே வந்து பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் உண்மை. எஸ், தேங்க்யூ ஜென்டில்மேன். இந்த கேம் பத்தி நம்ம பேசிட்டோம். பட் அதற்கு முன்னாடி நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன், உங்க எல்லாருக்குமே தெரியும். குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்ணிட்டாங்க அண்ட் நம்பர் 1 பொசிஷனுக்கு போயிட்டாங்க. உடனே எனர்ஜி எல்லாம் வேற எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருச்சு. Of course, ஜாஸ் பட்லர், ஓ மை காட். எனக்கு முதல் கேள்வியே இது வந்து நான் உங்ககிட்ட வித்யுத், நான் உங்ககிட்ட தான் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஆஃப்டர்நூன் கேம். ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லா வந்து அவர் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. அதுக்கப்புறம் இன்கேஸ் நம்மளோட டாப் ஆர்டர் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அவர் தான் வரணும் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி சுப்மன் கில்லுக்கு இன்னைக்கு there was a glitch. So he comes in, கடைசி ஓவர் வரைக்கும் நிக்கிறாரு. as a player to அந்த 3 மணில இருந்து அந்த ஈவினிங் 7 மணி வரைக்கும் to stand in that அந்த வெயில்ல நின்னு, what does it take to do that and to deliver it? சம கேள்வி. ஐ திங்க் பியூட்டிஃபுல்லா நீங்களே சூப்பர்பா பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லிருக்கீங்க. ஐ திங்க் அந்த கேட்ச் பாத்தீங்களா இன்னைக்கு ஒரு ஒன் ஹேண்டட் கேட்ச் புட். What levels of fitness? I think நான் ரொம்ப maybe 35 33 35 whatever இருக்கலாம். பட் நீங்க கேட்டீங்க அதுக்கு I think the most important thing is fitness. Fitness levels are so high for him. அது மாதிரி இருந்துச்சு, ஆல்ரெடி ஒன் ஸ்டெப் ஹெட். ஸ்கில் எப்பவுமே இருக்கு அவருக்கு. பட் நீங்க பார்த்து நிறைய பேர் இந்த 30+ வச்சு they become smarter, they become fitter, they know skill level இருக்கும். T20 ஆடி எனக்கு எப்படி இன்னிங்ஸ் எடுத்துன்னு போனோம், எப்போ ஆக்சிலேட் பண்ணோம், எப்போ அடிக்கணும்னு தெரியும். பட் அந்த டைம்ல only a fitness will get a little bit இது. அங்கதான் ஜாஸ் பட்லர் has made a huge difference. Superba கொண்டு வந்தீங்க. ஒரு 330 கேம்ல வந்து keeping 20 overs high and Sastika 20 over கேம்ல keeping is not easy. எல்லா ball you have to run to the wicket and go back. Test match you don't have to run to the wicket every ball. One day கூட T20 la every ball you already looking around, so it is very hard. சொன்ன மாதிரி Shubman Gill got out, but Josh Buttler அனுபவம் இருக்கு, கேம் இருக்கு. பட் நீங்க கேட்டதுக்கு I think நம்ம ராஜாமணி தான் ட்ரெயின் பண்ண நினைக்கிறேன் சார். lot of sessions with ராஜாமணி and kudos to ராஜாமணி. கிளியரா தெரியுது அவர் ஃபிட்னஸ் லெவல்ஸ் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு. He's so swift between the wickets, moving like a gazelle when he's taking a catch and unbelievable running. வெயில்ல சொன்னீங்க you're keeping நீங்க running to a stump every ball, batting running between the wickets, running ones twos every ball. So great levels of fitness and லெஜெண்டா இருந்திருக்காரு. திரும்பி எப்படிதான் ஆர்ஆர் விட்டாங்க தெரியல. பட் எனிவே ஆர்ஆர்ஸ் லாஸ் இஸ் ஜிடிஸ் கேம். பீடாக் போலா. பீடாக், what did you enjoy about this particular game? ஏன்னா வந்து டாப்ல இருக்காங்க. and உங்களோட ட்வீட்டை நான் பார்த்தேன். ரெண்டு கோச்சுக்கும் நீங்க அப்ரிசியேஷன்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. and definitely both are like the top 2 teams of this Tata IPL 2025 னு சொல்லலாமா? Honestly speaking, இப்போ நாங்கள் ப்ரிவியூ பண்ணும்போது ஜிடி பிளேயர்ஸ் போகும்னு சொன்னோம், பிகாஸ் இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ ஒர்க்காஸ் டீம். DC has got a weak batting lineup. I would still say that அதை வச்சு நீ ஏமங் கமல் பதானி ஆட்டம் காட்டுறாரு பாருங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த பின்னாடி இருக்கிற ஹீரோஸ்ல யாருமே ரெக்கக்னைஸே பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு ஜாஸ் பட்லர் ஒரு ட்ரெமெண்டஸ் இன்னிங்ஸ் ஆடினாங்க. இப்போ 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளிஸ்டரிங்கா இருந்தது மேட்ச். 2 teams played tremendous cricket. இப்ப ஆர்ஆர் ரிஃப்ளெக்ட் பண்ணோம் strategical error. There is not even one strategical blunder any would rather say. டாப் கிளாஸா என்ன பண்ணாங்க டிசி, பர்ஃபெக்டா 2 ஃபார்னர் வச்சு துண்டா தண்ணி கட்டுறான் பாரு. அவன் தான் ஏன் ஆம்பளை சிங்கம் ஏமங் பதானி.
முதல்ல பாருங்க, அதை எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அதை பண்ணுவாங்க. இன்னும் ஒன்னே ஒன்று பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். KL ராகுல் ஹாஸ் டு ஓபன் இஃப் ஃபாஃப் டு பிளஸ் இஸ் நாட் தேர். தேவையில்லாம ஒரு விக்கெட் கொடுக்குறாங்க. அழகா பினிஷ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்தா டனாவன் ஃபெரேராவை கொண்டு வரணும்னு இன்னைக்கு ஒரு 3 பால் தான் ஆடினாரு. அதையும் அவங்க இது எவ்வளவு முடியுமோ அதை பண்ணாங்க. காட் பேக் கருண் நாயர். இட் லுக்ஸ் லைக் இஸ் கண்டினியூங் ஃப்ரம் வெரி லெஃப்ட். Extraordinary cricket played by both the teams. Only one team can win. That is Gujarat Titans. Kudos to them. Hard luck to Delhi Capital. ஏதாவது ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் பண்ணாங்களா கேட்டா தெரியாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். இல்லை, இந்த மாதிரி அதாவது credit has to be given where it's due. I'm not someone to sit there and criticize people. Magnificent. என்ன பொறுத்த வரைக்கும் டாப் 2 coaches of the entire IPL 10 teams, ஹேமந்த் பதானி and ஆஷிஷ் நேரா. Kudos to them. டெஃபினெட்லி. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஜிடியோட வின் பத்தி பேசுறப்போ இன்னைக்கு பிரசித் கிருஷ்ணாவோட கான்ட்ரிபியூஷன் பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஐ திங்க் we know what என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான செட்டப் டிசின்னு வந்து தெரியுது. அது அழகா எப்படி வந்து அந்த வீக் லிங்கை வந்து எப்படி உடைக்கணும் அப்படிங்கறத வந்து பிரசித் கிருஷ்ணா எனக்கு அழகா பண்ணி காமிச்சார் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் அந்த டேலண்ட் டர்ன் இன்டு பெர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் தான் பிரசித் கிருஷ்ணா எல்லாருக்கும் தெரிய ஒரு டேலண்ட் பத்தி. டேலண்ட்ல தான் he got picked for a test team and Australia நல்லா bowling போட்டாரு. so he always had the potential. Selectors saw spark in him. ஆனா அது வந்து பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்மன்ஸ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காருங்க. தட்ஸ் வெரி வெரி குட். என்ன பண்ணிருக்காருன்னு தெரியல. லாட் ஆஃப் பீப்புள் said he's worked with Bangalore. நிறைய bowling போட்டிருக்காரு. 3-4 hours bowling. I don't know, but what it's very very evident in what we are seeing. ஏன்னா அந்த பையன் வந்து he's become a very very smart bowler. சிலவாட்டி he always used to leak runs. ஒரு 2-3 நல்ல பால்ஸ் போடுவாரு. 1 ball ஒரு பவுண்டரி பால் தருவார் எல்லா ஓவரும். பட் இந்த வாட்டி தரதே இல்லை. he's really he's become fitter, he's become stronger, hitting the deck hard. And Pakate super bar. It's been a year of that, Sastika. It's been too early. Discuss though the bowlers have really stood up, and Prasidh Krishna has been top drawing. We have to give credit. Our sonna mari Ashish Nehra vandu in rarla avarta poraro. They seem to be a different cricketer. Enna irukku avarta, I don't know what he has. நிஜமாவே தெரியாது. only if you go work with him you'll know. but நீங்க பாருங்க ஒரு சாய் கிஷோரா இருக்கட்டும், ஷாருக், சாய் சுதர்ஷன் வந்து இன்னைக்கு 2 ஷாட் அடிச்சாரு. மிச்சல் ஸ்டார்க் ஃப்ரண்ட் ஃபுட் டாப்னு அதெல்லாம் வந்து it is so beautiful to watch. சாய் சுதர்ஷன் has evolved in the team, and Ashish Nehra from day one he has been there. like I said, ஏதோ டானிக் வச்சிருக்காரு அவரு, என்னன்னு தெரியல. especially bowlers who are going there are really enjoying themselves and brilliant to see. so overall நீங்க பாத்தீங்கன்னா that's what we want to see. நீங்க டியூட்டி பத்தி பேசினா making the best use of your resources இங்க. and I would like to, I'm just going slightly out of it. நல்ல ஞாபகம் இருக்கு 2008 ஃபர்ஸ்ட் இயர் CSK ஆடுச்சு. தோனி MS தோனி வந்து மேக்கிங் குட் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ்ங்க. அன்பிலீவபிள். ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் வந்து ஹேடன், ஹசீனா போயிட்டாங்க, ஆஷிஸ் போயிட்டாங்க. அப்பதான் நான் பழனி அமர்நாத் ஒரு bowler இருந்தேன். பழனி அமர்நாத் ரெவலேஷன் தட் இயர். The way Dhoni led those guys and got the best out of them and to bring them to the finals was I think mind-boggling. as a youngster the பார்க்கிறதுக்கு அதே and அதே மாதிரி எனக்கு ஞாபகம் ஆஷிஷ் நேரா how in the young team how he's taking them to a next step. ஒரு வருஷம் கப் ஜெயிச்சாங்க, ஒரு வருஷம் ஃபைனல்ஸ் வந்தாங்க, ஒரு வருஷம் they had a quiet year. It's bound to happen. and இந்த வருஷம் they are very very well back on track. so பார்க்கிறதுக்கே சூப்பரா இருக்கு. ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் னு சொல்லுவாங்க. MS Dhoni 1, Ashish Nehra right up there. oh yeah, beautifully said. and நீங்க ஏதோ ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்க பீடா? ககிசவராபாத் எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியல. ஓகே, நோ ப்ராப்ளம். வாஷிங்டன் சுந்தரம் ஒரு மேட்ச் ஆட வச்சுட்டு டிராப் பண்ணிட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம். 4 ஃபீல்டர் தான் வெளியில இருக்க முடியும். 20வது ஓவர் போலிங்கே போடாத சாய் கிஷோருக்கு போலிங் கொடுக்க முடியும். ஓகே, நோ ப்ராப்ளம். அப்படின்னா அவருக்கு ஒரு செலவு வச்சிருங்க அங்க அகமதாபாத்ல. ஆஷிஷ் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, சாய் கிஷோர் ஏன் வெறும் 20வது ஓவர் மட்டும் தான் எனக்கு போல் பண்ணாரு? what was that decision for? அதாவது ரொம்ப சிம்பிள் சஸ்திகா. when things are working ஏன் போலிங் போட்டா அப்படின்னா அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும். நான் எப்பவுமே எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றீங்க, ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க, ஒரு ஒர்க் ஆல அப்படின்னா, இப்போ உங்க ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு நடந்தது பாருங்க. தென் இட் இஸ் ஃபைன். சந்தீப் சர்மா சூப்பர் ஓவர் கொடுத்து திருப்பி இப்ப கடைசி ஓவர் கொடுத்து அந்த எட்மயரின் ஜுரூலையும் கடைசி ஓவர்ல ஆட வச்சு திருப்பி தோத்துட்டே இருக்காங்க. தென் யூ கொஸ்டின், இவர் எதை தொட்டாலும் தங்கமா மாறுதா, அவங்ககிட்ட இருந்து என்ன கத்துக்க முடியும்னு பாருங்க. அந்த மாதிரிதான் பாப்பேன் ஒழிய இந்த கொஸ்டினை வந்து ஒரு நெகட்டிவா பேசணும்னா நான் பேசலாம். பார்த்துட்டே இருங்க, என்னமா போலிங் போட்டிருக்காரு, அவருக்கு போலிங் கொடுக்கல பாருங்க அப்படின்னு சொல்ல முடியும். சொல்ல மாட்டேன். வாட் எவர் இஸ் டூயிங் இஸ் கோயிங் ஆன் எக்ஸ்ட்ரீம்லி வெல். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி
இந்த டோர்னமெண்ட் முன்னாடி சொன்னோம், ஒன் ஆஃப் த டாப் 3 டேக்ஸ் a responsibility to bat until 13 overs no matter what. இது வரைக்கும் ஆடின எல்லா மேட்சும் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் ஜாஸ் பட்லர், ஒன் ஆஃப் சாய் சுதர்ஷன் ஆர் சுப்மான் கில், யாராவது ஒருத்தர் 13. திருப்பியும் சொல்றேன், அது தே டோன்ட் டீப் பேட். இவன் ஆடுவான் எல்லாரும் நீங்க சொல்லுவீங்களே ஒழிய, பட் நீங்க டப்பு டிப்புன்னு மிடில் ஓவர்ஸ்ல அடி வாங்கினீங்கன்னா இந்த டீமும் மாட்டிக்கும். I'm telling you honestly. அதனால the top 3 is taking responsibility and the template that has been given to them. Brilliant, Ashnara. டெஃபினெட்லி அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து தெவாத்தியா பத்தியும் நம்ம இப்ப பேசியே ஆகணும். ஹீ இஸ் ஹார்ட்லி பேட்டிங் அப்படிங்கிறப்போ ஹிஸ் இன்க்ளூஷன் இன் த டீம். வித்யுத், வாட் ஆர் யோர் தாட்ஸ் ஆன் இட்? I think before coming to GT lab, ரொம்ப underutilized பண்ணாரு தெவாத்தியாவை. இன்ஃபேக்ட் ஐ ரிமெம்பர் ஒரு கான்வர்சேஷன், ஐ திங்க் பாண்டிங்கோ சொன்னா நினைக்கிறேன், டெல்லி டேர்டெவில்ஸ் இருந்துச்சு, எனக்கு சான்ஸே தர மாட்டேன், கிமி ஒன் சான்ஸ்னு கேட்டார். நான் அடிச்சு தரேன் மாதிரி சொன்னாரு, பட் அது கிடைக்கவே இல்லை அவருக்கு. பட் தென் அகைன் திரும்பி ஆஷிஷ் நேரா பத்தி சொல்றோம், கெட்டிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் தோஸ் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். ராகுல் திவாட்டியா, he saw a spark in him and he started finishing matches. என்னமா அங்க அந்த ஃபினிஷிங் ரோல்லே he played for India after that. Not big numbers, but adding value. The tough situations are winning matches for your side day in and day out. அது வந்து செம்மையா படாரு. அண்ட் திரும்பி ரிப்பீட் பண்ண நேத்திக் ஷோல கூட சரி, நம்பர் 6 ரொம்ப கஷ்டங்க T20 ஆடுறதுக்கு. ஏன்னா as a batter on time, first ball you have to swing, you have no time to prepare and you have to be ரொம்ப கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் ரொம்ப ஹையா இருக்கணும். அங்க 2 ஃபீல்ட் இருங்க, இங்க அடிக்கலாமா வேண்டாமா, இல்ல ஐ ஹேவ் டு பிராக்டிஸ் தட், ஐ ஹேவ் டு கீப் டூயிங் இட். அது வந்து செம்மையா பண்ணிருக்காரு அவர். இந்த மாதிரி பிளேயர்ஸ் உங்களுக்கு வேல்யூ, யூ அன்பார்ச்சுனேட்லி தே டோன்ட் கெட் இட். இந்த 12 of 3 balls, இந்த 20 of 6 ballsலாம் சம்டைம்ஸ் யூ கெட் டு அன்நோட்டிஸ். தென் தெவாட்டியா நிறைய பண்ணிருக்காரு குஜராத் டைட்டன்ஸ்க்கு, அந்த வேல்யூக்காக அவர் வச்சிருக்காரு. அண்ட் ட்ரஸ்ட் மீ, தட் கை இஸ் ஃபினாமினல்ங்க. த கைண்ட் ஆஃப் ஷாட், ஸ்வீப் 6னா ஷார்ஜாலாம் நான் நல்ல துபாய்லாம் இங்கேருந்து அப்படி அடிப்பாரு 6 இப்போ அட் வில் பண்ணுவாரு. He's had a lot of time and he continues to do it. Superb. He's a good leg spinner also. Off-late bowling போடல அவரு, superb fielder. So 3-dimensional, he can do everything for a team and a great team man to have. And before we go on, நாளைக்கு கேம் பத்தி போறதுக்கு முன்னாடி டெஃபினெட்லி எஸ், இந்த ரெண்டு டீமுமே வந்து they look very very good. It looks like பிடாக் ஒன் வேர்ட்ல பதில் சொல்லணும், இவங்க தான் டேபிள்ல 1 and 2ல முடிப்பாங்களா? எஸ் ஆர் நோ? அவ்வளவுதான். No. ஓகே, நான் எக்ஸ்பிளனேஷன் கேட்கல, நாளைக்கு நான் வந்து கேட்டுக்கிறேன். பட் நாளைக்கு கேமுக்கு நம்ம அடுத்ததா மூவ் பண்ணலாமா ஜென்டில்மேன்? அஃப்கோர்ஸ் எஸ், இன்னைக்கு வந்து பியூட்டிஃபுல்லான 2 கேம்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். நாளைக்கு கேம் அஃப்கோர்ஸ் ஒரு கேம் பத்தி நம்ம பேச மாட்டோம். இன்னொரு கேம் பஞ்சாப் vs RCB. RCBக்கு வீட்ல வந்து விசேஷமா இல்ல, வெளியே போனா ஒரே குதூகலமா தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியே ஆகணும். பட் RCB, வாட் ஐ வாண்ட் டு டெல் இஸ், சாட்டர்டே ஏர்லி மார்னிங் தான் வந்து மேட்ச் வந்து முடியுது. ஒரே நாள்ல டிராவல் பண்ணி அங்க போய் திரும்ப 3:30 மேட்ச்ங்கிறது ஆஸ் a டீம் என்ன மாதிரி ஒரு இது இருக்கும் வித்யுத்? ஐம் லைக், how are you going to face it? வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நீங்க பக்கத்து பெங்களூர் சென்னைனா பரவாயில்ல, யூ ஹேவ் டைம். பட் யூ காட் ஆல் தி வே டு சண்டிகர் வரைக்கும் போயிருக்கீங்க, டைமே இருக்காது, சான்ஸ் இல்லை. ஆஃப்டர் எஸ்பெஷலி ஆஃப்டர் அ லாஸ், it's not going to be easy. A long game where 14 hours extended, தூக்கமே இருக்காது அங்க போயிட்டு. So but I think Bangalore will be happy. I think they'll be very happy not to play in Bangalore. ஏன்னா அவங்க ரெக்கார்ட் அங்க போயிருக்கு. சண்டிகர்ல I think they will do a lot better. போன கேம் பார்த்தோம், it was a low scoring game but the pitch was very good. It was a fantastic cricket pitch. நான் ரொம்ப cracker of contest எதிர்பார்க்கிறேன். ஏன்னா Bangalore have the firepower and the firepower has not been only working in Bangalore. நீங்க பாத்தீங்க அவங்க ஃபாஸ்ட் பால்ஸ் எப்படி போட்டாங்க, and batters just couldn't get going. lot of things went against them with regard to 14 over game. நீங்க ஃபர்ஸ்ட் பால் இருந்து ஸ்விங் பண்ணோம், பிட்ச் கொஞ்சம் நின்னு வந்தால ஒரு அட்லீஸ்ட் 20 hours ஒரு 2-3 hours பார்க்கலாம். 40 power play இருந்தா then you can make up with wickets in hand, but 14 hours that chance இல்லை. They had to swing from ball 1, so that went against them. But yes, it's not going to be, I think, mentally draining இருக்கும் அவங்களுக்கு. It's not going to be easy. So Punjab was same thing. அவங்களாம் போயிருக்காங்களா? So it's not that நீங்க got a good point. இதே வேற டீம் இருந்தா, if the team was there for 3-4 days, it will be a big difference. But having said that, Punjab அங்க அதே ஊர் தான் போறாங்க, அதே flight, அதே டைம் தான். So I don't think it's going to make too much of it. In fact, I will go one step ahead and say Bangalore வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கப்பா. இந்த கிரவுண்ட்ல எங்களுக்கு கேமே செட் ஆக மாட்டேங்குது, பேட்டிங் பார்த்து படவே மாட்டேங்குது, அந்த ஃப்ரீ ஃப்ளோ இல்ல, புலன்பூர்ல போய் பொழக்கலாம். அவர் நோன்னு சொல்ற, நான் எஸ் தான் சொல்லுவேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல தலைவரே, 4 மேட்ச் அவங்களுக்கு இருக்கு.
அந்த ஒரு ஆட்டிடியூட்ல போனாங்கன்னா நான் திருப்பி சொல்றேன், அப்பா பெங்களூர் வேணவே வேணாம் ஆள விடு சாமின்னா, ஏன்னா எல்லா டீமுமே மேல இருக்கு. there is a good chance you might need 8 wins to progress to the playoffs. அந்த ஒரு ஆட்டிடியூட்ல வந்தாங்கன்னா, if they are going to lose every single game at home, they might not make it to the playoffs. That's a bad attitude to think about. அப்பா இது ஒழிஞ்சுதுராப்பா இந்த வெனி, நம்ம நாளைக்கு அங்க ஜெயிச்சிடலான்ட்டு. They have to come back here. They have to see what they can do rather than getting relieved of moving out of Bangalore. இல்ல, I think you got a good point there, but now on the I think how RCB has been, I've been repeating in the show for quite some time, the way they came back from last year and the way they're looking forward, அவங்க மைண்ட்ல இது இருக்கவே இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி they will only be seeing how to get better in Bangalore. And நேத்துக்கு வந்து ஆஷ் ரொம்பலா பாயிண்ட்ஸ் சொன்னார் ஷோல. He said although Bangalore lost, they're doing a lot of things right. Even I honestly feel they're doing a lot of things right. They're on the right track. And நீங்க நல்ல பாயிண்ட்ஸ் சொன்னீங்க பிரச்சனை, அந்த மைண்ட் செட்ல போனா எஸ் ஐயோ நம்ம ஊர்ல ஆடினா மேட்ச் உதப்படும். ஐ திங்க் half the battle is lost inside itself. பட் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி அந்த மைண்ட் செட்லயே இல்ல. they seem a lot better and that வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். And Punjab, they have just defended the lowest total in IPL history அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு முல்லன்பூர்ல what can we expect out of them, P-Dog? இப்ப எல்லாருமே என்னடி கொஞ்சம் வந்து ஒரு பவுன்ஸ் வந்து இருந்தது, இல்லைன்னு சொல்ல, ஒரு ஐடியல் முல்லன்பூர் மாதிரி இல்லாம கொஞ்சம் பவுன்ஸ் கொஞ்சம் குவிக்கா ரஷ் பண்ணிச்சு பேட்ஸ்மேன், நான் இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி ஒரு பவுன்ஸ் நான் முல்லன்பூர்ல பார்த்தது இல்லை. கொஞ்சம் ஸ்லோவா இருக்குமே ஒழிய யாராவது ஒருத்தர் பால் இவ்வளவு பெருசு திரும்பிச்சு இல்லைன்னா அப்படி போச்சு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா beg to differ. From 55 for 2 KKR should have got home with 6 hours to spare. எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்க RCB should not go with the mindset ஐயோ டஃப்பான பிச் எல்லாம் கிடையாது. நான் இப்பயும் சொல்றேன், இட்ஸ் 185 பிச். 185 எந்த டீம் அடிக்கும், that's going to be the winning score. I think that என்ன சொல்றது, the travel it is going to be same for both the teams are going to, no team has got an advantage. ரெண்டாவது I want to add on something. 65 நாள் டோர்னமெண்ட் நடத்துறீங்க, ஒரு டீம் ஒரு மேட்ச் ஆட்டி 8 நாளைக்கு மேட்சே ஆடாம இருக்காங்க. எப்படியா நைட்டு மேட்ச் போட்டு அதுக்கப்புறம் டிராவல் பண்ணின்னு போய் 2 டீமும் டிராவல் பண்ணின்னு போயிட்டு வித்தின் 36 hours இன்னொரு மேட்ச் மத்தியானத்துல போடுவீங்க? ஆர் வாட் இஸ் த நெசசிட்டி நீடட் ஃபார் தட்? ஐ டோன்ட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட். இப்ப மற்ற டோர்னமெண்ட் நாங்கெல்லாம் இருக்கோம் அந்த மாதிரி லீக்ல ஒரு 35 நாள் டோர்னமெண்ட் முடிஞ்சிடும். 70 நாள் நடத்துறீங்க நீங்க, அதுக்கப்புறம் வந்து 14 மேட்ச் ஆடுறீங்க. வாட் இஸ் த பாயிண்ட் இன் பிளேயிங் பேக் டு பேக்? இல்லையா, நீ ஹோம்ல ஆடுறன்னா கூட ஓகே, பட் ஹோம் டீமுக்கு பேக் டு பேக் மேட்ச், எங்கேயும் டிராவல் பண்ணல, வெளி டீம் ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வரான்னா ஓகே, அப்படி போட்டா பரவாயில்ல. 2 டீமுமே டிராவல் பண்ண வைப்பீங்க. ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஷெட்யூல். பட் எஸ், நாளைக்கு கேம் RCB vs பஞ்சாப் கிங்ஸ், அவங்களோட ஹோம்ல வந்து பஞ்சாப் விளையாடுறாங்க அப்படிங்கிறதுனால கீ மேட்ச் அப் அப்படி யார பாக்குறீங்க வித்யுத்? இன்ட்ரெஸ்டிங். இட்ஸ் கோயிங் டு பி, ஐ திங்க் விராட் கோலி வந்து லாஸ்ட் கேம் அடிக்கல, the previous game வந்து செம்மையா ஆடினாரு. ஐ திங்க் ஐம் கோயிங் டு கோ வித் ஆர்சிபிக்கு நிறைய ஃபயர்பா இருக்கு, பட் we need that sense and calmness in a good way of விராட் கோலி to see the team through. அவர் வந்து லைக் பால் ஸ்ட்ரைக்கிங் இந்த வருஷம் செம்மையா இருக்கு. திரும்பி சொல்ல அந்த பேக்வர்ட் சிக்ஸ்லாம் of the spinner superb. And yes, last game he got out early, but Virat Kohli versus Arshdeep against a new ball, I think it's going to be a very very interesting contest, and நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் அந்த contest. எஸ், டெஃபினெட்லி அர்ஷ்தீப். எஸ், நானும் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். P-Dog, நீங்க சொல்லுங்க உங்களோட மேட்ச் அப் யாரு? லிவிங்ஸ்டன் ஆடினார்னா யாரு போலிங் போட்டாலும் மேட்ச் அப் தாங்க. இவரு மட்டும் எப்பவுமே வித்தியாசமா எதையாவது சொல்ல வேண்டியது. நீங்க ஏதாச்சும் பேர் சொல்லுங்க, அப்பதான் நான் ஃபேண்டசிக்கு எடுக்க முடியும். அப்படியாவது அவர் அடிச்சு ஆர்சிபிக்கு தான் நல்லது பண்ணி ஜெயிக்க மாட்டாரு. என்ன யாராவது ட்ரோல் பண்ணாலும் பரவாயில்லன்றதுக்காக இப்படி சொல்றேன் நானு. மேட்ச் அப் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியான் ஷாரியா வர்சஸ் புவனேஸ்வர் குமார். ஏன்னா பிரியான் ஷாரியாக்கு இந்த ஃப்ரண்ட் ஃபுட் க்ளோஸ் ஆகிற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஃப்ரண்ட் ஃபுட் க்ளோஸ் பண்ணி இந்த எல்போ இங்கே வந்துடுறதுனால நீங்க அவுட் சைடு லெக் ஸ்டம்ப் போட்டா ஒரு பால் பிளைண்ட் ஸ்பாட் தெரியவே தெரியாது. நிறைய சமயம் அவர் பிக்கப் புல் அடிக்கும் போது தலை வந்து மிட் ஆஃப் பக்கம் இருக்கு, இங்கேருந்து அடிக்கிறார் நோ லுக் ஷாட், நிறைய அங்க ஏர்ல போகும். புவனேஸ்வர் குமார் இப்படி ஆடினீங்கன்னா ஒன்னு லீடிங் எட்ஜ் எடுத்து தேர்ட் மேன்ல கேட்ச் போகும், இல்ல நேரா டீப் ஸ்கோர்ல போகும். ஸோ மை மேட்ச்அப் இஸ் கோயிங் டு பி புவனேஸ்வர் குமார் வர்சஸ் பிரியான்ஷ் ஆர்யா. ஓகே. அண்ட் கேம் சேஞ்சர்ஸ் ஆஃப் த கேம் அப்படின்னா யாரு சொல்லுங்க? வித் யூ, ஐ ஸ்டார்ட் ஆஃப் வித் யூ, both the teams. I'll again let's go Tim David again. Samana Karnaran, I think நான் நினைச்சேன் எந்த Tim David பேர் எடுக்கல. I think RCB need him in the bottom to fire, and I'll for Punjab Kings I'll go with Chehalingam.
I think Oh, one okay. more போன கேம் சூப்பர் bowling போட்டது. Yes, obviously getting a 5 will be difficult, but RCB வந்து கொஞ்சம் ஸ்பின் லாஸ்ட் கேம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அந்த பிட்ச் கொஞ்சம் அசிஸ்டன்ட் இருந்து இந்த பிட்ச்ல கொஞ்சம் இருக்கும். நாட் டெஃபினெட்லி நாட் க்ளோஸ் டு வாட் வாஸ் தேர் சின்னசாமி, பட் சில டைம் லெக் ஸ்பின்னர் ரிதம் ரொம்ப நல்லா இருக்குச்சே. They will keep that going, and நாளைக்கு I think is going to make a big difference. All right. P-Dog, உங்களோட கேம் சேஞ்சர்ஸ் யாரு? RCB Josh Hazelwood. ஏன்னா இப்போ whatever it is, our whatever with the surface, he will definitely extract bounce. For a difficult customer, if you try and go after him, and those batters, they have one gear in the top 3 அடிக்க தான் போறாங்க. அந்த மாதிரி அவரை கச்சாமச்சாலாம் அடிச்சிங்கன்னா just get through you. அதனால ஜோஷ் ஹேசல்வுட் அங்க வந்து இப்ப இப்படி சொல்றேன், இருந்தாலும் அது என்ன ஆனாலும் சரி என்னோட கேம் சேஞ்சர் லியம் லிவிங்ஸ்டன். விடமாட்டீங்க போல இருக்கே அவர் ஒருத்தரை. அவர் ஒருத்தர் மட்டும் அடிச்சிட்டாருன்னா ஈஸெல்லாம் நமதே. அதுக்காக தான் எப்படியாவது என்ன எல்லாரும் மக்கள் ட்ரோல் பண்ணாலும் பரவாயில்ல அவர் அடிக்கணும். என்னோட கேம் சேஞ்சர் லியம் லிவிங்ஸ்டன். இல்ல, லிவிங்ஸ்டன் அண்ட் ஹேசல்வுட் ஒரே டீம். ஒரு ஐயோ அவர் பஞ்சாப்ல இருந்து இந்த பக்கம் வந்துட்டார்ல, அப்ப ஏசலோட போட்டோம்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இங்க வந்து லியம் லிவிங்ஸ்டன், அங்க எப்பவுமே நான் பேக் பண்ற ஒரு ஆளு 360 டிகிரி ஜாஷ் இங்கிலீஷ். என்னவோ அதான் நீங்க சொல்றது ஓகே, சரி. நான் எதுவும் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்களா மக்கள் ட்ரோல் பண்றாங்க, பட் இருந்தாலும் நீங்க எப்பவுமே வந்து கரெக்டா சில விஷயங்கள் வந்து சொல்லிடுறீங்க, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா கேக்குறேன். ஆர்சிபி உங்ககிட்ட கேட்கவே கூடாது, பீடாக் எப்படியா ஆர்சிபி தான் சொல்ல போறாங்க. சோ வித்யுத், நீங்க சொல்லுங்க, எந்த டீம் நாளைக்கு வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? will RCB continue to win in their away matches? நானும் பீடாக் மாதிரி சொல்ல போறேன். First 6 overs if RCB strikes Hazelwood, Bhuvneshwar Kumar, and yes, if they are 30 for 3 Punjab Kings, அப்போனா RCB தான் மேட்ச் ஜெயிப்பாங்க, இல்லனா it will be tough. எப்படி? But on a serious note, எனக்கு இந்த RCB I think too good. வளந்துட்டாரு. ஆமா, இல்ல, பட் எனக்கு தெரிஞ்சு I think RCB will come back very strong this game. Honestly சொன்னா அவங்க 3 gun bowlers இருக்காங்க power playல. I think Peter ஒரு beautiful analysis சொல்லிருப்பாரு, which lot of teams will be looking for. Priyansh Sharia வந்து he has a tendency to get slightly locked. He's playing the shot 2-3 வாட்டி பட்டு இருக்கு, but there will be times they will attack that bowling into his body. So if they get him, Prabhsimran Singh ரொம்ப ஓவர் அக்ரெசிவா இருக்காரு. 2-3 wickets in the power play by 3 quality fast bowlers they have. சொன்ன மாதிரி I think RCB will nail this one. So both of you are choosing RCB. ஆமா, both of you இருமரே அவசர ಪಡಬೇಡ, ಎಲ್ಲರಿಗೂ ಟೈಮ್ ಬರ್ತಾ ಇದೆ. ಇವತ್ತು ನಮ್ಮದೇ, ಈ ಸಲಾನು ನಮ್ಮದೇ RCB. பஞ்சாப் at number 3 ஞாபகப்படுத்திக்கிறேன். பஞ்சாப் பாயிண்ட்ஸ் டேபிள்ல நம்பர் 3ல இருக்காங்க. அதையும் சொல்லிடுறேன். பந்தயத்துல முதல் 50 மீட்டர் ஓடுறவனை வச்சு ரேஸ் டிசைட் ஆறது இல்ல, கடைசியில எங்களுக்கு வந்துதான் பழக்கம். ஈசலா நமதே. ஃபுல் STR மோடுக்கு வந்து அவர் மாறிடுவாரு. மக்களே, அடுத்தடுத்த மோடுக்கு அவர் மாறுறதுக்கு முன்னாடி நாங்க வந்து டாடா பை பை சொல்லியிருக்கிறோம். 2 பேருமே வந்து RCBன்னு சூஸ் பண்ணிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை சந்திப்போம்னு சொல்ல மாட்டேன், நாளானைக்கு மறுபடியும் சந்திப்போம். ஓகேவா? இப்ப எல்லாருக்கும் டாடா சொல்லிடலாம். பாய்.